இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு கான்வர்சேஷன் சீரீஸ். அதுல நம்ம முதல்ல பேச போறது கண்ணன் ஸ்ரீதரன், என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட. கண்ணனை எனக்கு 94ல இருந்து தெரியும். காலேஜ் செகண்ட் இயர்ல இருந்து இன்ஃபேக்ட் நாங்க 2 பேரும் பெஞ்ச் மேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். காலேஜ் படிக்கிற காலத்துல இருக்கட்டும், அதுக்கப்புறம் நாங்க வேலை பார்க்குற டைம்லயும், அதுக்கப்புறமேலு கல்யாணம் ஆகி குழந்தைகள் இருக்கிற வரைக்குமே இந்த காலகட்டம் வரைக்கும் we have been remained very thick close friends. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் கண்ணனை மட்டும் தான் என் ஃப்ரெண்ட்ஸ்லயே மாப்பிள்ள அப்படின்னு சந்தோஷமா பெருமையா கூப்பிடுறாங்க. இந்த வீடியோவை ஏன் பண்றோம் அப்படின்னு கேட்டாக்க, கண்ணன் ஒரு 3 years back was diagnosed with cancer. இந்த 3 yearsல how he has been fighting with cancer. அந்த கேன்சர் ஃபைட் பண்றதுல அவர் தெரிஞ்சுக்கிட்டது என்ன, அவர் என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாரு, என்ன டயக்னோசிஸ் இருந்தது, வாட் ஆர் த லெசன் தட் ஹி லேர்ன் தட் குட் பி ஹெல்ப்ஃபுல் டு அதர்ஸ், அதை மெயினா டாக்குமெண்ட் பண்றதுக்கு தான் இந்த வீடியோவை நாங்க இன்னைக்கு பதிவு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம். இன்ஃபேக்ட் நாங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது. கண்ணனே ஹி கேம் வித் திஸ் ஐடியா, நம்ம ஏன் ஒரு வீடியோ பண்ணக்கூடாது, ஒரு கேன்சர் அவேர்னஸ் கொண்டு வரக்கூடாது அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் இந்த வீடியோவை நாங்க 2 பேரும் நேர்ல மீட் பண்ணி பக்கத்துல உட்கார்ந்து பண்ணியிருந்தா இன்னுமே அருமையா இருந்திருக்கும். பட் அட் த சேம் டைம் அட்லீஸ்ட் வி குட் டூ திஸ். விர்ச்சுவலா தான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் இங்க யூஎஸ்ல வாஷிங்டன் டிசில இருக்கேன், கண்ணன் சென்னையில, தமிழ்நாட்டுல, இந்தியாவில் இருக்கிற. அப்படி நாங்க விர்ச்சுவலா இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி we are trying to bring cancer awareness to you. அண்ட் கண்ணன் யூஸ்வலா பெரும்பாலும் மக்கள் இதை அவுட் ரைட்டா வெளியே ஃபேஸ் பண்ண வரமாட்டாங்க. அதுவும் ஒரு வீடியோ பண்ணணும் இதை அப்படின்னு சொல்லிட்டு நாட் a lot of people would come for இந்த ஐடியாக்கு. பட் அந்த ஒரு சுச்சுவேஷன்ல நீ இதனால இன்ஃபேக்ட் நீ சொல்ற வேர்ட்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த வீடியோ பண்றதுனால ஒருத்தருக்கு ஒரு நாளாவது அவங்க லைஃப்ல ஒரு எக்ஸ்ட்ரா டே கிடைச்சதுதான் அது போதும் இந்த வீடியோ பண்றதுக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வீடியோவை நம்ம சேனல்ல கொண்டு வரதுக்கு ஐ ஷுட் பி privileged and I'm so happy about it. So welcome to this video. Thanks, Mapla. In fact, so yeah, I'm also very excited and very privileged to contribute in whatever small way that I can using your channel. And இப்ப நீ 3 years ஆச்சு இல்லையா டயக்னைஸ் பண்ணி. ஸோ அந்த டயக்னோசிஸ் ஃபேஸ் எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி சொல்லு. இன்ஃபேக்ட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நவம்பர் 2019 நான் உன்னை மீட் பண்ணும்போது அட் த டைம் யூ ஆர் நாட் டயக்னோஸ்ட். ஆனா அப்பயே நீ காஃப் பண்ணிட்டு இருந்த, பேசும்போது உனக்கு நல்லா மூச்சு வாங்கிட்டு இருக்கும். ஸோ எவ்வளவு நாள் ஆச்சு டயக்னோஸ் பண்றதுக்கு, எப்போ உனக்கு சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சது அப்படின்றத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னேன். ஷூர். அந்த சிம்டம்ஸ் எல்லாம் பாடி காமிக்க ஆரம்பிச்சப்ப நான் ரியலைஸ் பண்ணல. But when I look back on hindsight, I could make out that my body was giving me all the symptoms. In fact, June 2019 it all started. அப்போ எனக்கு loss of appetite இருந்தது. நான் அப்போ heavily into running, almost ஒரு 30-40 kilometers every week run பண்ணுவேன். அப்போ I was thinking that it has got to do something with my running, because of that ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்கு போல இருக்கு, அவ்வளோ appetite எனக்கு இல்லை அப்படின்ட்டு. In fact 50% of the quantity that I used to take was cut down. அந்த அளவுக்கு இம்பாக்ட் இருந்தது. Because of which there was also some weight loss. அதெல்லாம் நான் was only taking it positively. I never expected that it could be a symptom of cancer. அப்போ அக்டோபர் 2019 ஆன் த ஈவ் ஆஃப் திவாலி, அப்போ ஒரு நாள் நல்லா ரன் பண்ணிட்டு வீட்டுக்கு வர்றேன். வந்த உடனே ஐ ஸ்டார்டட் காஃபிங். அப்போவுமே நான் அது பொல்யூஷன் ரிலேட்டடான ஒரு இம்பேக்ட் போல இருக்கு அப்படின்றதுனால ஐ வாஸ் டேக்கிங் இட் வெரி லைட். ஸோ ஒரு 1-2 weeks வெயிட் பண்ணேன். காஃப் வாஸ் நாட் சப்சைடிங். அப்புறமா நான் உட்காந்து கொஞ்சம் ஹோம் ரெமெடிஸ்லாம் எடுத்து பார்த்தேன். அப்போவும் கம்மியாகலை. தென் ஐ வென்ட் டு ஜெனரல் ஃபிசிஷியன். அவங்களும் ஒரு காஃபுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் உண்டோ அதெல்லாம் கொடுத்தாங்க. அதுலேயும் சப்சைட் ஆகலை அப்படின்ன உடனே தென் ஐ வென்ட் டு பல்மனாலஜிஸ்ட். என்னுடைய பேட் லக் ஆர் வாட் எவர், ஈவன் த பல்மனாலஜிஸ்ட் வாஸ் நாட் ஏபிள் டு டயக்னாஸ் த ப்ராப்ளம். அவர் எனக்கு பஃப் மற்ற மெடிக்கேஷன்ஸ் அதெல்லாம் கொடுத்தாங்க. அது ஒரு 1.5 to 2 months எடுத்தேன். கொஞ்சம் சப்சைட் ஆன மாதிரி இருந்ததே ஒழிய, பட் இட் வாஸ் ஸ்டில் ப்ரிவைலிங். அப்போதான் நம்ம நவம்பர் டயத்தில் மீட் பண்ணோம். தென் எனக்கு என்னடா இவ்வளோ நாள் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, இன்ஃபேக்ட் டிசம்பர் 2019 நான் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் போனேன். அந்த ஹெல்த் செக்அப்ல கூட ஆல்மோஸ்ட் எவ்ரி பேராமீட்டர் வாஸ் ஓகே. இன்ஃபேக்ட் ஐ வாஸ் ஏபிள் டு கம்ஃபர்டபுளி டூ ட்ரெட்மில் டெஸ்ட்,
whatever, other markers they were, looking at, எல்லாமே வந்து seemed okay. Only for that lung function test where you have to hold your breath and then, breathe in, breathe out. அந்த இது பண்ணும்பொழுது மட்டும் I was not able to hold the breath for long. அப்போ கொஞ்சம் காஃப் இருந்தது. அதையுமே கூட வந்து it was just set aside because everything else looked okay. அவங்க வந்து இல்லை உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் காஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இப்படி இருக்கு போல இருக்கு அப்படின்ட்டு விட்டுட்டாங்க அவங்களும். நானும் அதுக்கப்புறமா வந்து ஐ வாசன்ட் வெரி சீரியஸ் பிகாஸ் எல்லாமே நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டோம், இதுக்கு மேலே என்னன்ற மாதிரி தான் ஐ வாஸ் டேக்கிங் இட். அண்ட் தென் கிறிஸ்மஸ் டைம் 2019 ஃபேமிலியோட வந்து ஷில்லாங் போயிருந்தேன். போனப்போ அந்த குளிரில் ஐ ஸ்டார்டட் காஃபிங் ஸோ பேட்லி தட் என்னால் ஒரு வார்த்தை கூட பேச முடியல. அப்போ பேசினாலே கண்டினியூஸாக ஐ வில் ஸ்டார்ட் காஃபிங் நான்-ஸ்டாப் ஃபார் half hour. வெக்கேஷன் முடிஞ்சுட்டு இன்ஃபேக்ட் அந்த வெக்கேஷன் டயத்தில் நான் வீட்டில் பேசக்கூட இல்லை. ஐ வாஸ் ஜஸ்ட் மூவிங் அரவுண்ட் வித் தெம், டேக்கிங் சம் ஸ்னாப்ஸ் அண்ட் ஜஸ்ட் கோயிங் வித் த ஃப்ளோ, அவ்வளோதான். லேண்ட் ஆரன் சென்னையில் பார்க் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே வர்றேன். ஐ வாஸ் காஃபிங் ஸோ பேட்லி அண்ட் தென் ஐ ஸ்பேட் பிளட். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது there must be something very serious which is getting undiagnosed அப்படின்னு சொல்லிட்டு I immediately rushed to a multi-specialty hospital close to my place. அங்க அவங்க போன உடனேவே வந்து first thing that they did was CT scan. Until then it was only x-rays and few other tests. எதுலையுமே அது டயக்னோஸ் ஆகல. CT scan பண்ண சொன்னாங்க. பண்ண அப்ப the pulmonologist realized my chest was filled with a lot of fluid. Plus, there was a small growth, on the lung. எனக்கு அதை பார்த்த உடனேவே வந்து I had my doubts. எனக்கு somehow my intuition was saying this must be something, ஒரு இன்ஸ்டிங்க்ட் கேன்சரா இருக்கும்ன்ற ஒரு சின்ன ஒரு டவுட் எனக்கு வந்துருச்சு. Then immediately I called up my wife and then she, of course, she was concerned. நான் வந்து என்னன்னு சொல்லலை, இந்த மாதிரி இருக்கு, எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு அப்படின்னு. என்ன டவுட் அப்படின்னு கேட்டாங்க. I told her that இது மேலிக்னண்டா இருக்குமோன்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. However, it is too early to conclude. ஏன்னா இப்போ அவங்க வந்து அந்த ஃப்ளூயிடை டேப் பண்ணி எடுக்கணும், எடுத்துட்டு அதை கல்ச்சர் டெஸ்ட் பண்ணாதான் நமக்கு அது மேலிக்னண்டா இல்லையான்னு தெரியும் அப்படின்னாங்க. அப்படின்றத சொன்னேன். ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு we were hoping for the best, but then somewhere my mind was saying something is not right. So then we went for that procedure to tap the fluid. In fact, I do remember they tapped out 1 liter and some 400 ml of it. Was so much. பண்ணி ஒரு 3 daysல வந்து culture test results came out and it was malignant. அதை சொன்ன அப்ப வந்து it wasn't shocking to me, quite honestly, because I was more or less anticipating that. My fear at that time was, how am I going to inform this to my family? Correct. பட் உனக்கே ஒரு பெரிய ஷாக்கா இருந்திருக்கும். பட் அப்போ வந்து கேன்சர் மேலிக்னன்ட் தெரிஞ்சிருச்சு. பட் என்ன டைப் ஆஃப் கேன்சர் அது தெரியறதுக்கு எத்தனை நாள் ஆச்சு, என்ன ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்றதெல்லாம்? ஷூர். ஸோ இது வந்து எனக்கு இந்த டேப்பிங் அதெல்லாம் நடந்தது வந்து மிட் ஜான் 2020ல. ஆல்தோ உனக்கு வந்து அந்த ஃப்ளூயிடை வச்சு மேலிக்னன்ட்ன்ற அளவுக்கு கண்டுபிடிச்சாங்களே ஒழிய they can't say what is the type of cancer and what is the primary cancer அப்படின்றத சொல்ல முடியாது. ஸோ இம்மீடியட்லி ஐ வாஸ் ஆர்டர்ட் டு கோ த்ரூ சம்திங் கால்டு பெட் ஸ்கேன் அப்படின்னு சொல்லி. பெட் ஸ்கேன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது they will inject some kind of a glucose into your body with a radioactive material and that will show up actually where in the body cancer has spread. ஸோ அதில் பார்க்கும்பொழுது எங்களுக்கு தெரிஞ்சது there were primarily 3 parts in my body that has been impacted, that was impacted. Neck, chest and pancreas. ஸோ அப்போதான் அவங்க வந்து when it is more than one body organ, they call that as metastasis stage 4. மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னா மோர் தென் 1 பாடி ஆர்கன். ஸ்டேஜ் 4 அப்படின்ட்டு டயக்னாஸ் பண்ணாங்க. But then again, they cannot say what is the primary organ from where it originated. அதுக்கு biopsy பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு then they did biopsy
taking a tissue out of my lung. அது வந்து needle biopsy அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. What they do is they give you some local anesthesia and then they put through a needle. அது access பண்ண முடியறதான்ற வேலிடேஷன்லாம் பண்ணாங்க இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்ட். அதை பண்ண பிறகு then they realized that it can be accessed. Then I went through that. Otherwise it would have been an open heart surgery actually. But for me, I was fortunate that they were able to access it through just needle. So needle biopsy பண்ணி அதை பார்த்தப்ப it was confirmed that it is a lung cancer. So இது தெரியறதுக்கு உனக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? ஒரு 2 to 3 weeks ஆயிருக்குமா இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி உனக்கு தெரியறது? Yeah, PET scan ஒரு நாள் பண்றோம். அதனுடைய ரிசல்ட்ஸ் வந்து the next day evening. So 2 days for PET scan. அதுக்கப்புறமா வந்து அந்த நீடில் பயாப்சின்னு பண்ணதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆச்சு. ஐ வுட் சே 1 week டைம் ஆச்சு. ஏன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் they looked at all the scan. They were exploring whether they will be able to access it. And then, they kind of explained the kind of impact it will, have in me. ஏன்னா அது போக் பண்றதுனால you will sometimes get your lung punctured. அப்போ வந்து உனக்கு அதை பண்ணி முடிச்ச உடனேவே you may have a lot of blood coming out of your mouth, so you should not panic. அதெல்லாம் சொன்னாங்க. எங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா you will not go through that, in which case you may have to go for cut open surgical option. And then of course the doctor's availability. இதெல்லாத்தையும் பண்ணும்போது ஒரு 1 week ஆச்சு. And the results took some 2 to 3 days for it to come. So overall, from the time the fluid was stabbed to the time it was confirmed what kind of cancer I had, some 3 weeks passed. So it was, I would say, the first week of February 2020. That's when I came to know what kind of problem that I'm facing. So in the 3 weeks time frameல உங்களுக்கு வந்து கேன்சர் இருக்குன்னு தெரியும், பட் ஸ்டேஜ் 4 கேன்சர்ன்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3 weeks ஆயிருக்கு. உன்னோட டயக்னாசிஸ்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீ டாக்டர்கிட்ட ஜெனரல் செக்அப் போயிருக்க. அங்க எந்த இண்டிகேஷன்ஸும் கிடையாது. உன்னோட பாடி kept telling you a couple of times. பொட்டன்ஷியல் டிக்ரீஸ் ஆகிறதா இருக்கட்டும், வெயிட் லாஸா இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பிரீதிங் ஹெவினஸ். ஸோ இந்த மாதிரி உனக்கு என்னெல்லாம் சிம்டம்ஸ் தெரிஞ்சது? வாட் ஆர் த சைன்ஸ் தட் யூ ஹேட்? அதான் இது வந்து ஹைண்ட்சைட்ல தான் என்னால் கிளியரா சொல்ல முடிஞ்சது. அப்போ வந்து as I mentioned, I was taking it very normally. நான் இது ஒரு பிரச்சனையா இருக்கும்னே நினைக்கல. Now I realize when they say you have to listen to the body, how serious it is. ஏன்னா பாடி எல்லா இண்டிகேஷனும் கொடுத்தது. லாஸ் ஆஃப் appetite was the first starting point for me. அதனால வெயிட் லாஸ் as a consequence இருந்தது. Subsequently அந்த காஃப் இருந்தது. Since the fluid was actually getting accumulated in my body, especially chest area, and the breathing difficulty இருந்தது, because of which I was coughing, because of which I was getting breathless whenever I ஃபாஸ்டா நடக்கிறது. நான் ரன் பண்ணிட்டு இருந்தவன் November 2019. I still remember 30th November-ஓட நான் ஸ்டாப் பண்ணேன் ரன் பண்றது. அந்த அளவுக்கு once I start moving, I will be panting so much. என்னால breathing வந்து immediate-ஆ வந்து the heart rate will bump up and then the breathing will go for a toss. அது செட்டில் ஆகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அது ஏன் அப்படின்றது அப்போ வந்து எனக்கு தெரியல. அது வந்து இந்த ஸ்கேன்லாம் எடுத்த பிறகுதான் தெரிஞ்சது. ஸோ தீஸ் வேர் த மேஜர் சிம்டம்ஸ் தட் ஐ வென்ட் த்ரூ. as I said, the blood spit பண்ண அப்புறம் தான் I realized something was very serious. Prolonged cough இருந்ததுனாலே there must be something wrong. Loss of appetite அவ்வளவு நம்ம வந்து அதை பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. That is also something we must necessarily give attention to. Loss of appetite because of which weight loss இது எல்லாமே இருந்தது. நான் அதை வந்து I was associating it to the side effects, or rather the results of my long distance running, consistent running. அப்படி எடுத்துட்டேனே ஒழிய I wasn't paying that serious attention to it, which I think is on a hindsight I must say was wrong. So that's the big takeaway that I would convey to anybody
who may be experiencing, even for a week, if you are experiencing something different in your body with respect to whatever symptoms that I highlighted, you must necessarily take it seriously. I'm not saying it must be this. It may be something else, but still your body is giving you that indication. ஏதோ நீ பண்றதுல தப்பு இருப்பா அப்படின்னு அதுக்கு சொல்றது நமக்கு. We just have to pay that attention to it. கண்ணா, எவ்வளவு டஃப் அப்படின்னு என்னால கார்லேட் பண்ண முடியுது. இப்போ உனக்கு இருக்கிறது வந்து ஸ்டேஜ் 4 லங் கேன்சர். காலேஜ் படிக்கிற காலத்துல இருக்கட்டும், இன்னைக்கு வரைக்கும் இருக்கட்டும், உனக்கு வந்து எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஜென்ரல் லங் கேன்சர் ஸ்மோக் பண்றவங்களுக்கு தான் லங் கேன்சர் வரும் அப்படின்னு ஒரு தாட் இருக்கு. ஸோ பட் பாத்தீங்கன்னா யூஆர் நாட் அ ஸ்மோக்கர், யூஆர் நாட் அ ட்ரிங்கர். அதே மாதிரி ஒரு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. யூஆர் அ வெஜிடேரியன் ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட். யூ ஆர் அ ரன்னர். இன்ஃபேக்ட் காலேஜ் படிக்கும் போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். சும்மா அப்படியே உட்காந்துருந்தா பத்தாது, ஸ்ட்ரெச் பண்ணுங்கடா, நீ தான் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ அப்படி வந்து ஒரு ஆக்டிவா ஒரு டிசிப்ளின்டா இருக்கிற ஒரு பர்சனுக்கு how could you correlate? So அப்படி இது உனக்கு தெரியும் போது வந்து what were the thoughts that went into your mind? டெஃபினட்டா ஒரு denial, why meன்னு ஒரு ஃபேஸ் இருக்கும், ஃபேமிலிக்கு இருந்திருக்கும். அதை பத்தி சொல்றேன். Definitely. எல்லாருக்கும் அந்த why me question will be the first thing that will come to their mind, especially ஒரு நான் ஸ்மோக்கருக்கு. எனக்கு வந்திருக்கிற இந்த ஸ்பெசிபிக் டைப் ஆஃப் கேன்சர், it affects approximately 5% of non-smokers across the world. நான்-ஸ்மோக்கர்ஸுக்கு வர்ற டைப் தான் எனக்கு வந்திருக்கு. இட்ஸ் கால்டு ALK மியூட்டேஷன் அப்படின்னு பேரு. I'm not getting into the details of it, but it's good to know. ஏன்னா நம்ம மூச்சு வாங்குறோம், இல்ல வந்து காஃப் பண்றோம் எக்ஸசிவா அப்படின்ற போது நான் ஸ்மோக்கர்ல எனக்கு லங்ல எந்த பிரச்சனையும் வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இக்னரண்டா இருந்துடக்கூடாது. அதான் இது நான் ஸ்மோக்கர்ஸுக்கும் வர்ற ஒரு டைப் ஆஃப் கேன்சர். அண்ட் வாட் வி நீட் டு ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் இஸ் எல்லாருடைய பாடியிலையுமே வந்து கேன்சரஸ் செல்ஸ் ஆர் தேர். இட்ஸ் ஒன்லி வென் they form colonies due to certain prevailing conditions in our body that you develop that kind of a disease. Adukku there are certain things which you should do as part of your lifestyle on an ongoing basis to avoid that. எனக்கு அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச உடனே டயக்னாஸ் பண்ண உடனே, as I said, I was more or less anticipating it. However, நம்ம அப்படி என்னடா தப்பு பண்ணோம், நம்ம எல்லாமே கரெக்டாக தானே பண்றோம் அப்படின்ற அந்த ஃபீல் கண்டிப்பா இருந்தது. நான் அதை மோர் அண்ட் மோர் திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நாட் டு கோ not to feel bad or get depressed. More than that, I wanted to fight it. நம்ம எப்படி இதை வந்து ஃபைட் பண்ண முடியும்? I was fit at that time. ஸோ நம்மளால ஏதாவது இதை பண்ணி அதை வந்து ஓவர் கம் பண்ண முடியும், என்ன சேஞ்ச் நம்ம பண்ணணும் அப்படின்றத நான் ஃபோக்கஸ் பண்ணேன் ஃபர்ஸ்ட். However, having said that, it was easier for me to say all this, but to accept this fact for my family, it was very difficult. First, wife இதை கன்வே பண்ணேன். அவங்க வந்து she broke down, obviously. It took a lot of time for her to reconcile. அவங்களும் வந்து என்னெல்லாம் நம்ம எதுவும் பண்ணோமா, சரியா கவனிக்கலையா அப்படின்ற ஒரு தாட்லையும் அவங்களும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்க. அப்பா அம்மா நம்மளுடைய கிட்ஸுக்கு நமக்கு ஏதாவது உடம்பு வந்ததுன்னு கேள்விப்பட்டோம்னாலே we will be, how bad we feel அப்படின்றது we can understand. So for my parents to know that, it was very difficult for them. ஸோ நான் அவங்க கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா, இட்ஸ் a joint family kind of scenario with my maternal side, especially அம்மானுடைய அப்பா, அதுக்கப்புறமா தாத்தா, எனக்கு அவங்க அக்கா, சித்தி, பெரியம்மா, சித்தி, இவங்க ஃபேமிலி எல்லாருமே பக்கத்துல தான் இருக்காங்க. எல்லாருக்கும் தனித்தனியா சொல்ல முடியாது, அண்ட் இட் பிகம்ஸ் வெரி டாக்ஸிங் ஆன் மீ அப்படின்றதும் ரியலைஸ் பண்ணேன். ஸோ வாட் ஐ டிட், ஐ கேதர்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தெம் இன் மை பேரண்ட்ஸ் பிளேஸ், அண்ட் தென் ஐ ஸ்டார்டட் டெல்லிங் தெம், இது மாதிரி டயக்னாசிஸ் பண்ணியிருக்காங்க, நான் சொல்ல போறேன் எனக்கு என்ன அப்படின்றது, நீங்க ஆனால் பயப்படாதீங்க, எப்படியாவது இதை வந்து நம்ம சரி பண்ணிட முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சந்தேகம் வந்து என்னாச்சுன்னு கேட்டாங்க. Then I did tell them this is what had happened. இதுதான் அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்ட்டு. They went through their own set of thoughts. அவங்களும் அஃப்கோர்ஸ் ஏன் உனக்கு வந்தது அப்படின்னு சொல்லி அவங்களும் ரொம்ப வருத்தப்பட்டு அழுது அதெல்லாம் நடந்தது. பட் ஸ்டில், more than they giving me strength,
நான் தான் வந்து எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ண வேண்டியதா இருந்தது. அண்ட் வித் மை பாசிட்டிவ் அவுட்லுக் அட் தட் டைம், பிகாஸ் ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட், எப்படியாவது இதை நம்ம ஓவர் கம் பண்ணிடணும் அப்படின்ட்டு. ஒன், I felt age is at my side, favorable. I'm not too old to fight this அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. ரெண்டாவது, பிசிக்கலா நான் ரொம்ப ஆக்டிவா இருந்ததுனாலையும் I was able to hold it until that point அப்படின்னு சொல்லலாம் with so much. ரொம்ப நான் வைமீல டுவெல் பண்ணல, because I know I will not be able to find an answer. More than why me, I was focusing on what else I could do to overcome this. What did I do wrong? ஏதோ ஒன்று தப்பா இருந்திருக்கு. இல்லைன்னு சொன்னா இன்டர்னல் சிஸ்டம்ஸ்ல இந்த ப்ராப்ளம் டெவலப் ஆகாது. அட் தி அவுட் செட் I may have done everything right, but internally something is not working well அப்படின்றத ரியலைஸ் பண்ணேன். ஆனா நீ சொல்றது வந்து இந்த சினாரியோ வந்து ஆக்சுவலா ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. யூசுவலி when something happens to somebody, they'll be so let down. 4 பேர் வந்து எனக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா, இல்ல 4 பேர் இதை பத்தி விசாரிக்க மாட்டாங்களா அப்படின்றது மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா நீ வந்து அப்படியே ஆப்போசிட்ல, இது வந்து இன்னைக்கு இல்ல, காலேஜ் டைம்ல நான் பார்த்திருக்கேன். you would be so focused. At the same time, ஒன்ன சுத்தி இருக்கிறவங்கள you care about them, and also you make sure that they are comfortable. அந்த அப்ப எப்படி இருந்தியோ அதே தான் நீ இப்பயும் அப்ளை பண்ணியிருக்க அப்படின்றத I had to definitely point that out. இப்போ வந்து டயக்னைஸ் பண்ணாங்க இல்லையா, இதோடைய ரூட் காசை வந்து இது வரைக்கும் அவங்க ஐடென்டிஃபை பண்ணாங்களா? ஸோ இன்னொன்னு என்னன்னா, சொன்ன மாதிரி உனக்கு வந்து எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. you're such an active person, pious person. At the same time, ஒர்க் பண்ற இண்டஸ்ட்ரியும் டெக்னாலஜி, ஐடி இண்டஸ்ட்ரி. நீ வந்து ஒரு கண்ட்ரோல்டு என்வாயர்மெண்ட், ஹெல்த்தி என்வாயர்மெண்ட்ல தான் இருக்க போற. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து there are two things. One, from a diagnosis perspective, were they able to find the root cause of what it is, or do you have an indicator? இதனாலதான் ஒருவேளை ஆயிருக்குமா, உன் மனசுல 1008 கேள்விகள் இருந்திருக்கும், இதனாலதான் ஆயிருக்குமா, அதனாலதான் அப்படி உனக்கு எதெல்லாம் வந்து உனக்கு பாயிண்டர்ஸ் தெரிஞ்சது, இல்ல மெடிக்கல் ரீதியில டாக்டர்ஸ் வந்து என்னது காசா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க? மெடிக்கலி டாக்டர்ஸ் were not able to identify the root cause. அவங்களால அதை சொல்ல முடியல இன்ஃபேக்ட். பட் நான் ஃபார் ஷுர் எனக்கு தெரிஞ்சது சம்திங் மஸ்ட் பி ராங் ஃபார் ஷுர். இல்லைன்னு சொன்னா இந்த மாதிரி வராது. நான் ஒரு அவுட் செட்ல வாட் எவர் ஐ வாஸ் டூயிங் வாஸ் ஆல் அப்பியரிங் டு பி ஓகே. பட் when I started thinking more about it, எனக்கு வந்து few things came to my mind. One thing, first, நான் வந்து ரொம்ப ஹைட்ரேட்டே பண்ணலை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஏன்னு கேட்டா, நான் ஜென்ரலாகவே வந்து ரொம்ப தண்ணி குடிக்கிற அந்த பழக்கமே இல்லாம தான் இருந்தேன். ஆன் டாப் ஆஃப் இட், நான் அவ்வளவு ரன் பண்றதுக்கு the kind of hydration that was required for the body was on the higher side. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அது நம்ம ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியில இன்வால்வ் ஆகும் பொழுது body will generate something called lactic acid in the muscles. So your body is acidic when you are doing a lot of physical activity. Appa you have to balance it by diluting it, so to say. So you have to keep yourself well hydrated. அதுல நான் அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். ரெண்டாவது, ஒர்க்குக்காக வந்து நான் ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக் ஐ வாஸ் டிராவலிங், லாட் ஆஃப் டிராவல். இன்ஃபேக்ட் நான் வந்து மை ப்ராஜெக்ட் வாஸ் இன் மும்பை ப்ரிடாமினன்ட்லி, வைல் ஐ வாஸ் பேஸ்ட் அவுட் ஆஃப் சென்னை. எவ்ரி வீக் நான் வந்து டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மண்டே போயிட்டு சாட்டர்டே ஏர்லி ஹவர்ஸ், அதாவது ஃப்ரைடே நைட் ஆர் சாட்டர்டே ஏர்லி ஹவர்ஸ் அப்போதான் வருவேன். மறுநாள் காலங்காத்தால 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவேன். ஸோ ஐ வாசன்ட் கிவிங் எனஃப் ஸ்லீப் அண்ட் ரெஸ்ட் டு மை பாடி அப்படின்றதும் ஆன் ஹைண்ட்சைட் ஐ கேன் சே. அது பண்ணும்பொழுது எனக்கு எந்திரிக்கிறது அதெல்லாம் கஷ்டமா தெரியல. பட் தென் ஒன் திங் தட் ஐ ரியலைஸ் இஸ், பாடிக்கு தேவையான அளவுக்கு ஹைட்ரேஷனும் ஸ்லீப்பும் கொடுக்கல அப்படின்றது என்னுடைய கன்க்ளூஷனாக இருந்தது. லாஸ்ட்லி, நான் வந்து கொஞ்சம் ஈஸியா அப்செட் ஆயிடுவேன் if things don't go as planned அப்படின்னு சொல்லலாம். and I want to do it as excellent as possible. ஸோ அது ஒர்க் ஆகட்டும் இல்லை பர்சனல் ஆக்டிவிட்டிஸ் ஆகட்டும். அதனால I was taking unnecessary, I would say, tension or pressure on myself அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். These are 3 things that I wanted to change, which I felt
were contributing factors to what my body developed. அப்படின்றது என்னுடைய personal opinion இருந்தது. Of course, I cannot prove this medically to others because I don't have any such report. Neither can doctors say this was the reason because I was a non-smoker. So, but then I realized நம்ம லைஃப் ஸ்டைல்ல ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்றதுனால தான் I think thought through it and these were the conclusions that I made. ஆனா இன்னொரு ஃபாலோ அப் கொஸ்டின், இப்போ வந்து டயக்னோஸ் பண்ணியாச்சு, ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இப்போ இதே டயக்னோசிஸ் இப்போ 6 மாசம் ஆச்சு கிட்டத்தட்ட ஃபிகர் அவுட் பண்றதுக்கு. பட் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே லெட்ஸ் சே ஒரே வாரத்துல இது வந்து டயக்னோஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இல்ல பண்ணியிருந்தா அப்படின்னா, what would have been the course of action? What would have been the path that is taken? See, early diagnosis பண்ணியிருந்தால் இந்த மெட்டாஸ்டசிஸ் மல்டிபிள் ஆர்கன்ஸ் இம்பாக்ட் ஆகாம இருந்திருக்கலாம். அது ஒரு ஆர்கன் மட்டும் இம்பாக்ட் ஆயிருந்தது அப்படின்னா, then there are surgical options to remove the impacted part and then follow it with radiation or few cycles of chemotherapy. So the chances of you getting away from the disease is very, very high. The early detection பண்ணிருந்தால். Therefore, listening to the body and the symptoms that it throws at you are very, very critical because early detection generally does not happen when it comes to lung cancer. அதனால தான் many a times whoever gets diagnosed அவங்க stage 4 தான் இருப்பாங்க. It's very important. நமக்கு வந்து cough more than 2 weeks இருக்கு, subside ஆகலன்னு சொன்னா, then you must necessarily do certain tests to confirm that it is not a serious disease. அப்படின்றது தான் I would say. ஆனா இந்த வீடியோல வந்து உன்னோட டயக்னோசிஸ், அதே மாதிரி உன்னுடைய லைஃப் ஸ்டைல்னால எப்படி இந்த டயக்னோசிஸ் ப்ரொலாங் ஆச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வீடியோல டீடைலா பார்த்தோம். நம்ம அடுத்த வார வீடியோக்கள்ல நம்ம வந்து உன்னோட ட்ரீட்மெண்ட் பத்தியும், அதே மாதிரி வாட் குட் பி டு அவாய்ட் கேன்சர் அப்படின்றத வரக்கூடிய வீடியோல நம்ம டீடைலா பார்த்தோம்.